ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா A to Z கியூப் நேம்ஸ், அதுவும் 3x3 எடிஷன் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ 3x3 மட்டும். இப்போ ஒரு கியூபாக பார்க்கலாம். A ஃபார் அல்ஃபபெட்டிக் கியூப். இந்த கியூபை வந்து நான் வாங்கின முக்கியமான ரீசன் இந்த வீடியோக்காண்டி தான் வாங்கினேன். ஏன்னா இதோட டேனிங் வந்து ரொம்பவே பேடாக இருக்கும். நான் வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போதே தோணுச்சு இது பேடாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த அல்ஃபபெட் கியூப் அந்த ஒரு நேம்காண்டி இந்த கியூபை நான் பை பண்ணேன். ஸோ இது சும்மா கியூபை காமிக்கிறது மாதிரி மட்டும் தான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு B ஃபார் பால் கியூப். இந்த கியூபை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். ரொம்பவே சூப்பரான கியூபு. டேனிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப். C ஃபார் கார்பன் ஃபைபர் கியூப். இது வந்து நார்மல் 3x3 தான், அதுக்கு மேலே கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இது வந்து ஆன்லைனில் தனியாகவே கிடைக்கும் இந்த ஸ்டிக்கர், நம்ம கூட வாங்கி ஒட்டலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கிட மாட்டோம். ஸோ இது வந்து கியூபாகவே இருக்குது, இதை பை பண்ணலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பசில். D ஃபார் DNA கியூப். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கியூப். இதோட டேனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் இடையில ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஆனால் இதை DNA சொல்கிறாங்க, ஆனால் சம்திங் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்குது. E ஃபார் எட்ஜ் ஸ்வாப்பிங் கியூப். இதுக்கு வந்து ரொம்பவே நான் தேடினேன் எந்த கியூப் போடலாம் அப்படின்ட்டு. 8 சென்டிமீட்டர் கியூப் வந்து டைன்ஷங் இடையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது கூட வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் C3 கியூபிங்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த கியூப் போட்டிருந்தாங்க, மாடிஃபிகேஷன் அப்படி சம்திங் ஏதோ போட்டு. இந்த கியூப் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஸ்டிக்கருக்கு ஒரு ஸ்டிக்கர்லெஸ் கியூப் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு இதோட கோரை வச்சுட்டு இன்னொரு இந்த எட்ஜ் பீஸ் வந்து இன்னொரு கியூப்பில் உள்ளதை எடுத்து ஃபிட் பண்ணணும். இதை வந்து நான் கியூபில் உள்ள ட்ரிஃப்ட் கியூப் எடுத்துருக்கிறேன், ஸ்டிக்கர் கியூபு. இது மேலே உள்ளதை வந்து CE வாரியர் S நினைக்கிறேன் மேபி. அதோட எட்ஜை மட்டும் இதில் நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட டேனிங் வந்து நல்லாவே இருக்கும், ஆனால் சில டைம் பாப்பாக கூட சான்ஸ் இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான கியூப். நெக்ஸ்ட்டு F ஃபார் ஃபோர்ஸ் கியூப். பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும். G ஃபார் க்ளோ கியூப். இதுக்கு எதுக்காண்டி க்ளோ கியூப்னு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து நம்ம இருட்டான இடத்துல வச்சா இது வந்து க்ளோ ஆகும். இதுக்குள்ளே வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து ரேடியம் மாதிரி சம்திங் இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியாது, அதனால் நான் வீடியோ அதை அட்டாச் பண்ணல. நம்ம வந்து ஒரு இருட்டான இடத்துல வச்சு நம்ம கண்ணை வச்சு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இந்த கியூப் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி உள்ள டிசைன் இது. H ஃபார் ஹோலோகிராஃபிக் கியூப். இது வந்து நான் ரீசெண்டாக தான் பை பண்ணேன், இன்னும் நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ கூட போடல. இதுதான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ஹோலோகிராஃபிக் கியூப். இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இது மேலே ஏதாச்சும் ஒரு இமேஜ் வரும். இதோட டேனிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கியூபை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. I ஃபார் இந்தியன் ஃப்ளாக் கியூப். இது வந்து நான் ஃபோர்ஸ் கியூப்லேருந்து மேக் பண்ணேன். இது ஒரு ஃபோர்ஸ் கியூப், அதே மாதிரி இந்த ஒயிட் கலர், இது க்ரீன் கலர், இது சென்டரில் மட்டும் ப்ளூ கலர். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்தியன் ஃப்ளாக் கியூப். நெக்ஸ்ட்டு J ஃபார் ஜம்போ கியூப். இது வந்து 10 சென்டிமீட்டர் கியூப். பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும். நார்மல் கியூபை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இது எவ்வளோக்குள்ளே பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட டேனிங் வந்து கொஞ்சமே ஆவரேஜாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு K ஃபார் கீ செயின் கியூப். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் இதோட டேனிங் ரொம்பவே பேடாக இருக்கும். L ஃபார் லெகோ கியூப். இது வந்து ஒரு நார்மல் கியூபுக்கு மேலே வந்து இந்த லெகோ பீசஸ் வந்து ஃபிட் பண்ணலாம். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூபு. இதோட டேனிங் வந்து முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. M ஃபார் மேக்னெட்டிக் கியூப். இது வந்து மோயு மேலாங், அதோட நேமை சொன்னால் கூட M தான் வரும், மோயு மேலாங் 3M. இந்த கியூப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து RS3M 2020 கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து அண்டர் ரேட்டட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப் இது. N ஃபார் நான் மேக்னெட்டிக் கியூப். இது வந்து கியூப்லோ ட்ரிஃப்ட் 3x3. நான் இதை வந்து அமேசானில் பை பண்ணேன். நான் பை பண்ணும்போது 109 ரூபா இருந்துச்சு. சில டைம் ஆஃபரில் வந்து 99 ரூபா போகும், இல்லாட்ட 89 ரூபா சம்திங் கூட போகும். ஆனால் மேக்ஸிமம் 109 சம்திங்கில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கியூப் பண்ண உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக இந்த கியூப் நீங்கள் பை பண்ணலாம். ஒரு பையருக்கு வந்து 5 கியூப் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கியூப் ஒரு கியூப் மட்டும் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் கியூப் பண்ணால் 6 கியூப் வேணும். O ஃபார் ஆரஞ்சு கலர் ஃபோர்ஸ் கியூப். P ஃபார் பில்லோட் கியூப். இது வந்து நார்மல் கியூபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பில்லோட் ஷேப்பில் இருக்கும். இதோட டேனிங்குமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த கியூப் நான் வாங்கினதுக்கான ரீசனுமே இந்த வீடியோக்காண்டி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். Q ஃபார் GEMS மேக்னெட்டிக் 3x3. இது வந்து இதுவும் ரொம்ப சூப்பரான கியூப். R ஃபார் ரூபிக்ஸ் கியூப். இதுதான் ஃபஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ண கியூப், அந்த பிராண்ட் ரூபிக்ஸ் பிராண்ட். S ஃபார் ஸ்டிக்கர் கியூப். இதோட ஸ்டிக்கர் குவாலிட்டி தான் கொஞ்சம் பேடாக இருக்குது. T ஃபார் டிரான்ஸ்பரண்ட் கியூப்.
இது வந்து உள்ளே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டான பீசஸ் தான் இருக்கும். மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டார்க்கான ஸ்டிக்கராக இருக்கிறதுனால கொஞ்சம் பழைய க்யூப் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இது வந்து சூப்பரான டேனிங் கொடுக்கும் இந்த க்யூபு. ஆல்சோ இது வந்து கொஞ்சம் 6 சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். யூ ஃபார் அன்சால்வ்டு க்யூப். போன டைமும் யூக்கு தான் வந்து எனக்கு க்யூபு கிடைக்கல. நான் வந்து எர்த்து மிரர் க்யூப் வந்து உலக மிரர் க்யூப்னு போட்டிருந்தேன். இந்த டைம் அதே மாதிரி தான். யூக்கு வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு க்யூபுமே கிடைக்கல. அதே ஆப்ஷன் தான் போன டைம் சொன்ன மாதிரி யூனிக் க்யூப் அந்த இது வாங்கலான்னு யோசித்தேன் ஸ்பீட் க்யூப் ஷாப்பில். ஆனால் அது வந்து டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த திங்கிங் எனக்கு தோணுச்சு. இது வந்து சால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம சால்வான க்யூப் என்ன சொல்லுவோம், சால்வ்டு க்யூப்னு சொல்லுவோம். இது சால்வ் ஆகாமல் இருக்கிறதுனால இது வந்து அன்சால்வ்டு க்யூப். வி ஃபார் வாக் க்யூப். இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் வந்து அமேசானில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இந்த க்யூப் நான் பை பண்ணியிருந்தேன். 500 ரூபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இப்போ இதோட ரேட் வந்து 1200 சம்திங் இருக்குது. முன்னாடி ஒரு டைம் வந்து 300 ரூபாய்க்கு கூட சம்திங் வந்துச்சு, 350 நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே சூப்பரான டேனிங்காக இருக்குது இந்த க்யூப். நீங்கள் வந்து இது ரேட்டு கம்மியாக ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள் அமேசானில். WFR ஒயிட் பேஸ் க்யூப். இது வந்து நான் ஒயிட் கலர் ஃபோர்ஸ் க்யூப் போடலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி 2 ஃபோர்ஸ் க்யூப் போட்டதுனால இந்த க்யூப் நான் பை பண்ணேன். இது வந்து யுக்ஸின்னு நினைக்கிறேன். யுக்ஸினா ஒய்ஜேயா சம்திங் ஏதோ ஒரு நேம். எக்ஸ் ஃபார் எக்ஸ்மேன் டொர்னடோ V3 ஃப்ளாக்ஷிப். இது ரொம்பவே சூப்பரான க்யூப், வேர்ல்ட் ரெக்கார்ட் க்யூப். ஒய் ஃபார் யுக்ஸின் லிட்டில் மேஜிக் எலைட்டம். இதான் என்னோட ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் க்யூபு. அண்டு ஃபைனலாக இசட் ஃபார் ஜீலாங் மினி 3x3. இது வந்து 5 சென்டிமீட்டர். இது வந்து 1 ஹேண்டுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கான 1 ஹேண்டுக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இந்த க்யூப் நான் பை பண்ணதுக்கு ரீசன் இந்த வீடியோக்காண்டி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு A to Z க்யூப் கலெக்ஷன் வீடியோ. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இது பார்ட் 1 வீடியோ பண்ணும்போதே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா க்யூபும் கலெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் பார்ட் 2க்கும். இன்னும் பார்ட் 3 வீடியோ மேபி ப்ரெமிங்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அதை இன்னும் நான் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் அதோட நேம் எல்லாம் எழுதி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லாட்டா 3x3 ஷேப் மாட் வரும். ஏதாச்சும் இந்த பார்ட் 3ல் இந்த 2 வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.